ஜிம்பாப்வே கூட நடக்கிற 5 T20 சீரிஸ் டீம் இந்தியா கிராண்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த T20 சீரிஸ் பார்த்தோன்னா இந்தியா 1-4 ஈக்குவேஷனோட சொந்தமாக்கியிருக்காங்க. இந்த 5வது மேட்ச் விஷயத்துக்கு வந்தோன்னா டாஸ் ஜெயிச்சு ஜிம்பாப்வே டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுலிங் தேர்வு எடுத்திருக்காங்க. ஜிம்பாப்வே டீமில் 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா டீமில் பார்த்தோன்னா 2 சேஞ்சஸ் நடந்திருக்கு. ருத்ராஜ் கைக்வாடுக்கு ரெஸ்ட் கொடுத்து அவர் பேஸில் ரியான் பராக் கொண்டு வந்திருக்காங்க. கலீல் பேஸில் முகேஷ் குமார் வந்திருக்காரு. இந்த மேட்ச்சில் ருத்ராஜ் கைக்வாடுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது ஒரு வேஸ்ட்டான டிசிஷன் என்னை பொறுத்த வரையும். இதுக்கு முன்னாடி T20 சீரீஸில் பார்த்தோம் ருத்ராஜ் கைக்வாடுக்கு அவ்வளோ சான்சஸே கிடைக்கல. இந்த சீரீஸில் ஏதோ சான்சஸ் கிடைக்குதுன்னு பார்த்தா ரெஸ்ட் கொடுத்து வெளியே உட்கார வச்சிருக்காங்க. இன்கேஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லலாம் கூட பரவாயில்ல, அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா டாப் மேட்சாக இருக்குது. இந்த T20 சீரீஸில் அவர் 4 மேட்ச் ஆனால் மூணு மேட்ச்சில் மட்டும் இன்னிங்ஸ் கிடச்சிருக்கு. 3 மேட்ச்சில் 133 ரன்ஸ், 66.5 ஆவரேஜோட 150.8 ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் இருக்கும்போது கூட அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி மேனேஜ்மெண்ட் யோசிச்சிருக்காங்களான்னு தெரில. கேப்டன் கில் இந்த முடிவு எடுத்திருக்காரு என்னன்னு தெரில. இன்கேஸ் அவர் முன்னாடி மேட்ச்சில் பேட்டிங் பண்ணி டைடாக இருக்காருன்னு சொல்லிட்டு கூட ரெஸ்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல. அவர் அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் பேட்டிங்கும் பண்ணல, இன்கேஸ் ஃபீல்டிங் கூட அந்த அளவுக்கு பண்ணல. ஆனால் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்து வெளியே உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் ஒரு போல்டான டெசிஷன். ஈவன் ஸ்ரீலங்கா சீரீஸில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இந்த மேட்ச்சில் ஆச்சு SSV ஜெய்ஸ்வால் அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்ணியிருக்கா நல்லா இருந்திருக்கலாம். அபிஷேக் சர்மா லாஸ்ட்டாக அந்த ஓப்பன் பண்ணும்போது ஒரு செஞ்சுரி அடிச்சக்கப்புறம் திருப்பி அவர் ஓப்பன் பண்ண விடலை. இதுக்கு முன்னாடியே நம்ம சீரீஸ் ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே இந்த மேட்ச்சில் அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் கில் பார்த்தா ஒரு ஷெல்ஃபிஷ் கேப்டனாக யோசிச்சிருக்கிறாரு. மெயின்லி அவரோட பிளேஸ்க்காக தான் பார்த்துக்கிறாரு. இந்த பிளேஸ்க்கு யாருமே காம்படிஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வர பிளேயருக்கு ஓப்பனிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொடுக்க மாட்டாரு. இந்த மேட்ச்சில் பார்த்தா ஏதோ பாசிட்டிவ் இருக்குன்னா அது சஞ்சு சாம்சன் ஆஃப் செஞ்சுரி. நம்ம டீம் இந்தியா பிளேயர்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகும்போது சஞ்சு சாம்சன் மட்டும் ஒரு பிரில்லியண்டான ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது SSV ஜெய்ஸ்வால் எக்ஸிலேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஓவர்லேயே அவர் ஃபர்ஸ்ட் சிக்கந்தர் ராஜா பவுலிங்லேயே அவுட் ஆகி பெவிலியனுக்கு போயிருக்காரு. 1 டவுனில் வந்து அபிஷேக் சர்மா கூட பெருசாக ரன் அடிக்கல. கேப்டன் கில்லு பார்த்தாலும் இந்த மேட்ச்சில் ஃபெயில் ஆகியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி டைமில் சஞ்சு சாம்சன், ரியான் பராக் இவங்க இடையில ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்டு வந்திருக்கு. எஸ்பெஷலி சஞ்சு சாம்சன் மெயின்லி ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் மேலே தான் காம்படிஷன் எல்லாம் வச்சிருக்காரு. லூஸ் பால் மட்டும் பனிஷ் பண்ணியிருக்காரு. இவருக்கு ரியான் பராக் கூட நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. மெயின்லி செட் ஆகிருக்காரு. அட்டாக்கிங் ஷாட்ஸ் அடிப்பாரான டைமில் ரியான் பராக் அவுட் ஆகியிருக்காரு. 25 பாலில் 24 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஆனால் சஞ்சு சாம்சன் மட்டும் ஒரு பிரில்லியண்டான நாக் அடிச்சிருக்காரு. மெயின்லி இந்த நாக் அவருக்கு ரொம்ப தேவைப்படும். T20ல தன்னோட பேஸுக்காகியாச்சும் இந்த மாதிரி நாக் ஆடணும். இது அவருக்கு T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் செகண்ட் ஆஃப் செஞ்சுரி. ரியான் பராக் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்த சிவந்துவே மட்டும் இந்த மேட்ச்சில் நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டோட பேட்டிங் பண்ணியிருக்காரு. 12 பாலில் 26 ரன் அடித்து ரன் அவுட் ஆக பெவிலியனுக்கு போயிருக்காரு. ரிங்கு சிங் பார்த்தா 9 பாலில் 11 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. இந்தியன் டீம் 20 ஓவருக்கு 167 ரன்ஸ் அடித்து 6 விக்கெட் லாஸ் ஆகியிருக்காங்க. ஜிம்பாப்வே பவுலர்ஸ் பார்த்தோன்னா முன்னாடி மேட்சோட இந்த மேட்ச்சில் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின்லி முசரபானி இந்த மேட்ச்சில் கூட பிரில்லியண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 4 ஓவரில் 19 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ்பெஷலி சஞ்சு சாம்சன் ஒரு குரூஷலான டைமில் எடுத்து கொடுத்தாரு. ஜிம்பாப்வேக்கு ஏதோ பாசிட்டிவ் விஷயம் இருக்குன்னா அது முசரபானி பர்ஃபார்மன்ஸ். இவருக்கு போல் நகரவா கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. 4 ஓவரில் 29 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ராஜா பார்த்தா 4 ஓவரில் 37 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச்சில் வந்த பிராண்டன் மபுட்டா 4 ஓவரில் 39 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பக்கார் அக்ரம் விக்கெட் லெஸ் எடுத்தாலும் 4 ஓவரில் 39 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. இவர் ஆல்மோஸ்ட் 10 எக்கானமியோட தான் பவுலிங் போட்டிருக்காரு. 168 ரன்ஸ் சேஸோட வந்த ஜிம்பாப்வே டீமுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஷாக் வந்திருக்கு. மதிவேரா டக்கோட்டா பெவிலியனுக்கு போயிருக்காரு. 1 டவுனில் வந்த பென்டன் 2 4 அடித்தாலும் அவரு அதிகமான நேரம் நிற்க முடியல. அவரு பெவிலியனுக்கு முகேஷ் குமார் பவுலிங்கில் கிளம்பியிருக்காரு. இவங்களுக்கு இந்த ரன் சேஸில் எர்லியாக 2 விக்கெட்ஸ் லாஸ் ஆனாலும் இதுக்கப்புறம் ஒரு எக்ஸலண்ட் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருக்காங்க. மர்மானி, டியான் மேரிஸ் இவங்க இடையில ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிருக்கு. இந்த பார்ட்னர்ஷிப் டேஞ்சராக மாறுத நேரத்தில் வாஷிங்டன் சுந்தர் மர்மானி விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. 24 பாலில் 27 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. டியான் மேரிஸ் பார்த்தாலும் நல்ல ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் கம்மியாக இருக்குது. 32 பாலில் 34 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 85க்கு 4 விக்கெட்டாக இருக்குது. ஜிம்பாப்வே டீம் 125 கால் அவுட் ஆகியிருக்காங்க. 40 ரன்ஸ் வித்தியாசத்தில் 6 விக்கெட் விட்டுருக்காங்க. மெயின்லி ஜிம்பாப்வேயோட கேப்டன் ரன் அவுட்டு அவங்களுக்கு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு காஸ்ட் பண்ணியிருக்கு. இல்லைனா அந்த மேட்ச் ஜெயிச்ச சான்ஸை கூட இருந்திருக்கலாம். லாஸ்ட்டில் பக்கார் அக்ரம் நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. 13 பாலில் 27 ரன் அடித்தாலும் இந்த ரன் சேஸ்க்கு அவங்களால கொண்டு போக முடியல. 125க்கு ஜிம்பாப்வே டீம் ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. இந்தியாவோட பவுலிங் ஸ்குவாட் பார்த்தோன்னா முகேஷ் குமார் எக்ஸலண்ட் பவுலிங் ஸ்பெல்ஸ் போட்டிருக்காரு. 3.3 ஓவரில் 22 ரன்ஸ் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு.
வாஷிங்டன் சுந்தர் பார்த்தனா 2 ஓவர் பவுலிங் பண்ணி 7 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரவி பிஷ்னாய்க்கு இந்த மேட்ச்சில் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. 3 ஓவர் பவுலிங் பண்ண ரவி பிஷ்னாய் 23 ரன் கொடுத்து விக்கெட் எதுவும் எடுக்க முடியல. சிவம் துபே பார்த்தனா இந்த மேட்ச்சில் 4 ஓவர் பவுலிங் போட்டிருக்காரு. 25 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இம்பேக்ட் ஆல்ரவுண்ட்ஸும் காட்டினால இவரு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கூட கிடச்சிருக்கு. அபிஷேக் சர்மா பார்த்தனா 3 ஓவர் பவுலிங் பண்ணி 20 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே 3 ஓவர் பவுலிங் பண்ணி 25 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீரீஸில் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் மட்டும் வாஷிங்டன் சுந்தருக்கு கிடைச்சிருக்கு. எக்ஸலண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னால அவருக்கு பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் கிடைச்சிருக்கு. அவர் கம்பேக் சீரீஸில் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்ரீலங்கா சீரீஸில் கூட அவர் செலக்ட் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் டு யுவர் சேனல்.